வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். புதிய பாடத்திட்டம் தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. புதிய கல்வியாண்டில் தரம் 1 மாணவர்களுக்கு ஜனவரி 29ஆம் தேதியும் தரம் 6 மாணவர்களுக்கு ஜனவரி 21ஆம் தேதியும் புதிய பாடத்திட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து சிறப்பு ஊடக சந்திப்பிலேயே பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் இந்த புதிய முறையை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் திட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். அத்துடன் பெற்றோர்கள் புதிய முறையை பற்றி அறிந்து கொள்ள திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த அவர் பாடங்களை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு விளக்கமளிப்பது உட்பட அனைத்திலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பாடத்திட்டத்தை செயல்படுத்தும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 7181 பயிற்சியாளர் பயிற்சி திட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 1,32,580 ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி இந்த புதிய தொகுதிகளுடன் இந்த பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களில் 93% பேர் இப்போது பயிற்சி பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு இடையாக இந்த புதிய சீர்திருத்தங்களை செயல்படுத்த உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதிலும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று ஆரம்பமாகும் பாடசாலைகள். கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டின் கல்வி ஆண்டிலேயே முதல் தவணையின் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகளை திறப்பது குறித்து முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அனைத்து பாடசாலைகளும் இன்று திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் இன்று முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு கல்வி ஆண்டின் முதல் தவணை நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்துக்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான 2025ஆம் ஆண்டு கல்வி கடந்த டிசம்பர் 22ஆம் தேதியும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு டிசம்பர் 26ஆம் தேதியும் நிறைவு செய்யப்பட்டது. எனவே டிசம்பர் 25ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் இன்று ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக 8 லட்சம் அட்டைகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது அட்டை விநியோக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 2,40,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு அவற்றை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் அனைவருக்கும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் நிரந்தர அட்டைகளை அச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அட்டை தட்டுப்பாடு காரணமாக சுமார் 4.5 லட்சம் பேருக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களே வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். இதில் எஞ்சியுள்ள 2,10,000 அட்டைகளும் பிப்ரவரி இறுதிக்குள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படும் என அவர் கூறினார். பொதுவாக மாதத்துக்கு 60,000 தொடக்கம் முதல் 80,000 புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படுகின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தற்போது போதியளவு அட்டைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதனால் இனிவரும் காலங்களில் அட்டை தட்டுப்பாடு ஏற்படாது என ஆணையாளர் நாயகம் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்கட்டண உயர்வு ஊழியர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை மின்சார கட்டணங்களை உயர்த்துவதன் மூலம் மின்சார சபையிலிருந்து தன்னார்வமாக முன்கூட்டியே வெளியேற தேர்ந்தெடுக்கும் பணியாளர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்க முடியும் என முன்மொழியப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஒழுங்குமுறை ஆணையகத்துக்கு இவ்வாறு முன்மொழிந்துள்ளது. இதன் அடிப்படையில் 11,554 பில்லியன் ரூபாய்களை குறித்த பணியாளர்களுக்கு வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த கொடுப்பனவுகள் 2,158 பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் சில பணியாளர்கள் 50 லட்சம் ரூபாய் வரையிலும் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் மின்சார சபை கூறியுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபையின் சொத்துக்களை 6 புதிய நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு வலுசக்தி அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை நாகொடை பகுதியில் ஆசிரியர் ஒருவர் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தமைக்காக கைபேசியை திருடிச் சென்ற சம்பவம் ஒன்று தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. களுத்துறை நாகொடையை சேர்ந்த இளம் ஆசிரியை ஒருவர் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறித்த ஆசிரியை சந்தேக நபரின் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தமையினால் குறித்த சந்தேக நபர் கைபேசியை பறித்துவிட்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஆசிரியையின் உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை கைது செய்ய மத்துக்கம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய அரசு பேரவையில் 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான பாராளுமன்ற ஓய்வூதியம் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் பணிப்புரிமைக்கு அமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. உணவு சட்டத்தின் சில விதிமுறைகள் குறித்து தற்பொழுது செய்திகள் வெளியாகியுள்ளது. உணவு சட்டத்தின் 32வது பிரிவின் கீழ் உள்ள சில விதிமுறைகள் அமுலாகும் தேதியை ஒத்திவைக்க சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. உணவு ஆலோசனை குழுவுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு அமைய 2023 பிப்ரவரி 14ஆம் தேதி அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்ட உணவு சட்டத்தின் சில விதிமுறைகளை அமல்படுத்துவதை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. உணவு லேபிளிடல் மற்றும் விளம்பரப்படுத்தல் விதிமுறைகள், திரவ உணவுகளில் சீனி அளவுக்கான நிற குறியீடு விதிமுறைகள், உணவுக்கான உப்பு அயடின் கலத்தல் தொடர்பான விதிமுறைகள் மற்றும் டிரான்ஸ் கொழும்பு தொடர்பான விதிமுறைகள் ஆகியவற்றை அமல்படுத்தல் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் பிரதான சந்தேக நபருக்கு நீதிமன்றம் விளக்கமறியலில் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொது வருட தினமான கடந்த வியாழக்கிழமை மருதங்கணி பகுதியில் 40 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளை தீவிரப்படுத்திய போலீசார் அதே பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞரை பிரதான சந்தேக நபர் கைது செய்து கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து அந்த நபரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வருடத்தில் 10 புதிய மருந்து வகைகளை சந்தைக்கு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் 4000 மில்லியன் மாத்திரைகள் மற்றும் குளிசைகளை உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அந்த கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தினால் 70 வகையான மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுகின்றதாகவும் இதேவேளை வரலாற்றில் அதிகளவான மருந்து உற்பத்தியை கடந்த வருடம் முன்னெடுக்க அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தால் முடிந்துள்ளது. அதற்கு அமைய 3625 மில்லியன் மாத்திரைகள் மற்றும் குளிசைகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு மாதத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட அதிகூடிய மருந்து உற்பத்தியான 385 மில்லியன் மாத்திரைகள் மற்றும் குளிசைகள் கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் 5 புதிய மருந்துகள் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் மருத்துவ விநியோக பிரிவு வழங்கிய அனைத்து கொள்வனவு கட்டளைகளையும் தட்டுப்பாடின்றி விநியோகிக்கவும் அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எனவே 2025ஆம் ஆண்டில் அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் மொத்த வருமானம் 27.06 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதோசாவுக்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் சதோசாவின் முன்னாள் போக்குவரத்து முகாமியாளர் ஏந்திக ரத்னமெலவ நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் புதல்வரான ஜோஹான் பெர்னாண்டோ சதோசாவுக்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மக்களுக்கு அவசர அறிவிப்பு, உடனடியாக வைத்தியரை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 2 நாட்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒப்பீட்டளவில் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அதன்படி 2 நாட்களில் மாத்திரம் 581 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலையினால் டெங்கு குடம்பிகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையிலேயே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இருமல், சளி, காய்ச்சல், உடல்வலி, வாந்தி 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுமாறு நாட்டில் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் என எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது.
இலங்கையை உலுக்கிய டிட்வா புயலினால் 100 பாடசாலைக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கையில் உருவான டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக சுமார் 100 பாடசாலைகள் பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த பாடசாலைகளில் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் சில பாடசாலைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைத்துள்ள முகாம்களாக செயல்படுத்தப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே குறித்த பாடசாலைகளில் கல்வியேற்ற மாணவர்கள் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு செல்வதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எனினும் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்வதில் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படுமாயின் அது குறித்து ஆராய்வதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலைவ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் பயணித்த பட்டார் ரக வாகனம் ஒன்று களுவாஞ்சிக்குடி அற்புத பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னால் அமைந்திருந்த தொலைத்தொடர்பு கம்பத்தில் மோதி ஆலயத்தின் மதிலிலும் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த வட்டார் ரக வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதியின் கட்டுப்பாடு இழந்து இவ்விபத்து சம்பவித்துள்ளதுடன் வாகன ஓட்டுநர் சிறு காயங்களுக்குள்ளான நிலையில் தேவாதீனமாக உயிர் பிழைத்து களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்குள்ளான வாகனத்தின் முன்பகுதி ஸ்தலத்து சேதமாகியுள்ளதாகவும் இஸ்தலத்திலேயே விரைந்த களவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணான செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளியுறவு அமைச்சர் விஜித கேர தெரிவித்துள்ளார். அரச தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் விசேட செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது அமெரிக்கா வெனிசுலா மீது முன்னெடுத்த ராணுவ நடவடிக்கை மற்றும் அதன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்தியமை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு கூறியிருந்தார். அத்துடன் ஒரு நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகள் மற்றும் சர்வதேச சட்டங்களின் படி செயல்படுவது கட்டாயமாகும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் அதன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவியை கைப்பற்றியது குறித்தும் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெனிசுலாவின் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட அரசை ஆக்கிரமித்து அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியையும் அவரது மனைவியையும் கடத்திய இந்த செயலை தாம் கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.